இல்லை இவங்களோடதே இவங்க பசங்களுக்கு வீடியோ கேட்டிருக்கு. கொஞ்சம் மல்லிகை அவங்க தெரியுற மாதிரி நின்னீங்கன்னா அந்த மல்லிகை அவங்க தெரியுற மாதிரி எல்ஜி மல்லிகை அவங்க பேர் மல்லிகை அவங்க வந்து எல்ஜியோட கூட കുറച്ച് ഇപ്പുറത്ത് വാ இப்போ LG வச்சுண்டா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் வச்சு ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு 20 பாதாம் எடுத்துருக்குறேங்க, ஒரு 5 கிராம் சைனா கிராஸ் எடுத்துருக்கேங்க, 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், காய வச்சது தான் இது. இப்போ இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிடலாம், கொஞ்சம் ஊறட்டுங்க, நல்லா நைஸாக அரைக்கிறக்கா ஊறி அந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சிடலாம். நம்ம வந்து இந்த சைனா கிராஸும் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம். ஓரியோ பிஸ்கட் எடுத்துருக்கேங்க, க்ரஷ் பண்ணி மேலால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் vanilla essence போட்டுக்கலாம். இப்போ நான் இது ஊறட்டுங்க, ஊறிட்டு ஸ்கின் எல்லாம் எடுத்த பிறகு உங்களுக்கு விழுதாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். நான் இது ஊற வச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஓரியோ பிஸ்கட்டில் இருக்கிற சென்டர் போர்ஷன் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த ப்ரௌன் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து பவுடர் பண்ணிடலாம். இது வந்து இந்த பால்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த க்ரீம் வந்து பால்லே இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி வரும். நல்லா மிக்ஸில் நைஸாக பவுடர் பண்ணிடலாங்க, மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான். ஒரு 6 பிஸ்கெட்டு தான் எடுத்துருக்குறேங்க நான். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த பாதாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கூட ஊறணும், இப்போ தான் தோல் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாலில் இந்த பாதாம் அரைச்சது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைனா கிராஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு, இது பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இது கூட வந்து 3/4 கப்பு சர்க்கரை போட்டுருங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த சைனா கிராஸ் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து பாதாம் பேஸ்ட்டு நான் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிட்டேன், அதில் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல பாயில் ஆகட்டுங்க. பாயில் ஆகிட்டு இது மெல்ட் ஆன பிறகு நம்ம திருப்பி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வரிசையாக. என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும். கெஸ்ட் எல்லாம் வரும்போது சீக்கிரம் பண்ணிக்கலாம், எக்கெல்லாம் வேண்டாம், மாவெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த புட்டிங்க. நான் இப்போ வந்து ஓரியோ பிஸ்கட் பவுடர் பண்ணி டெக்கரேட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் சாக்லேட் சிரப்பு அதெல்லாம் வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நட்ஸு பவுடர் பண்ணி அது கூட மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லா கரையட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் தான், ஈஸி புட்டிங் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சைனா கிராஸ் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இதில் வந்து பாதாம் அரைச்சி விழுது போட்டுடலாம். சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பிஸ்கட்டோட க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் மசிச்சுட்டு உள்ளே போட்டுருங்க, மெல்ட் ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது ஆட் பண்ணால். க்ரீமி டெக்ஸ்சர் தாங்க இது. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. அப்புறம் நம்ம வந்து vanilla essence ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து சர்விங் டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலால் அந்த ஓரியோ பிஸ்கட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் நீங்கள் வந்து கீழே பிஸ்கட்டும் பட்டரும் கூட க்ரஷ் பண்ணி கூட போட்டு செட் பண்ணலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலால் வந்து சாக்லேட்டு, நடுவில் வந்து இந்த ஒயிட் கலர் புட்டிங்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. அந்த மாதிரி கூட செட் பண்ணலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதான் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆறுன பிறகு நம்ம வந்து இதில் மாற்றிடலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் செட் ஆறுன பிறகு நம்ம செட் பண்ண வச்சிடலாம். ஆறுன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து செட் பண்ண போகிறேங்க. காலையில் பார்க்கலாம். இது வந்து செட் ஆகட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 லிட்டர் இந்த மாதிரி பாத்திரத்தில் கரெக்டாக இருக்கும் பால். இப்போ மேலால் வந்து நம்ம இதை தூவி விட்டுடலாம், அந்த ஓரியோ பிஸ்கட் பவுட்ரு. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சம் கூட மேலே தூவி விட்டுடலாம். பார்க்கறக்கு அழகாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே. வானிலா எசன்ஸ் போட்டதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே எஃபெக்ட் இருக்கும். புட்டிங் நிறைய விதமாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு புட்டிங் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
இப்போ நல்லா செட் ஆகிட்டோம். இந்த காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வர்றதுனால தான் இது. நான் இது வந்து நல்லா மேலால் தூவி செட் பண்ண வச்சுட்டேன். இது நல்லா செட் ஆகட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. நல்லா அசைது பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.